ஹாய், நான் உங்க சௌந்தர்யா. இது உங்க கலக்கல் சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரிவ்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குற்றமே தண்டனை படத்தை பத்தி தான். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா வித்தார்த், அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் பூஜா தேவாரியா நடிச்சிருக்க படம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய வித்தார்த் வந்து காது கேளாத குறை மாதிரி இருக்கு. அது வந்து யார்கிட்டயுமே தெரியாத அளவுக்கு அப்படியே மறைச்சு எப்படியாவது வந்து சிகிச்சை பண்ணி அதை குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வசிக்கிற இடத்துல வந்து ஒரு கொலை ஒண்ணு நடக்குது. அந்த கொலையை யார் பண்ணா, அந்த கொலைக்கான தண்டனை யாருக்கு போய் சேரணும், அந்த கொலைக்கான கோணங்கள்ல நம்மளுடைய வித்தார்த் எப்படி போய் மாட்டிக்கிறாரு அப்படின்றத இந்த படத்துடைய மீதி கதை. மட்டும் இல்லாம இந்த படத்துடைய கதை காலத்துல நடிச்சவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வித்தார்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துல வந்து காது கேட்காம நடிச்சிருந்தாலும் அது வந்து மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி மேனேஜ் பண்றது, கிளிகளுக்கு சாப்பாடு போறது, அதாவது என்னதான் தப்புகள் பண்ணாலும் நேர்மையான முறையில அதை பண்றது, அவருடைய கஞ்சத்தனத்திலையும் வந்து நேர்மையை அவர் கடைபிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப அழகா நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ், பூஜா தேவாரியா, இவங்க 2 பேருமே வந்து தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து அதாவது இதுல வர கதாபாத்திரத்துடைய டைலாக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய முடிவை நம்ம தான் எடுக்கணும், அதாவது நீ எடுத்த முடிவை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரியான சின்ன சின்ன பஞ்ச் டைலாக்ஸ், இந்த மாதிரியான டைலாக்லாம் பாத்தீங்கன்னா கைத்தட்டுற அளவுக்கு கொடுத்துருக்காரு நம்மளுடைய மணிகண்டன் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துல வந்து முக்கியமானது, அதாவது வந்து என்னதான் வந்து ஒரு கொலையை செஞ்சுட்டு அதை மறைக்கிறதுக்கு 1000 கொலைகள் பண்ணாலும் உன்னுடைய மனசாட்சி அப்படின்றது வந்து உனக்கு தண்டனை கொடுக்கும் அப்படின்ற ஒரு வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நம்ம கைத்தட்டலே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து அவர் அந்த படத்துல வந்து கொடுத்திருக்காரு. இந்த படத்துல வந்து ஒரு த்ரில்லரான ஃபிலிமா கொடுத்தாலும் கூட, அதாவது என்ன சொல்ல வராரோ அதை வந்து ரொம்ப அழகாவே சொல்லி இந்த படத்துடைய கதையை வந்து ரொம்ப விறுவிறுப்பா கொண்டு போயிருக்காரு மணிகண்டன். இந்த படத்துல வந்து பாடல்கள் இல்லை அப்படின்ற காரணத்தை பூர்த்தி செய்யணும் அப்படின்ற காரணத்துக்கு பின்னணி இசையில வந்து நம்மளுடைய இளையராஜா ரொம்ப அழகாவே பண்ணி கொடுத்திருக்காரு. இந்த படத்துடைய ஒளிப்பதிவும் கூட மணிகண்டன் ரொம்ப வசீகரமா கொடுத்திருக்காருன்னே சொல்லலாம். மொத்தத்துல இந்த படத்தை பார்த்த ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஈரானிய படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த ஈரானிய படத்துல வந்து பொதுவாக ஆங்கிலத்துல தான் சப்டைட்டில் வைப்பாங்க. ஆனா நம்மளோட குற்றமே தண்டனை படத்துக்கு சப்டைட்டிலே தேவையில்லைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மொழியையும் வந்து இந்த படம் வந்து ரொம்ப அழகாவே காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கலக்கல் சினிமா அப்படின்ற பேஜுக்கு போயிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களோட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.